क्लास 6 सूर्य किरण बुक्ல लेसन 8 காந்திஜி का पत्र ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் காந்திஜி வந்து பிரிட்டோரியா ஜெயில் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. ஸோ அங்கே வந்து சில போராட்டங்கள் பண்ணதுனால அவரை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அந்த ஜெயிலில் இருக்கும்போது தன்னோட பையன் மோகன்லாலுக்கு லெட்டர் எழுதுவார். ஸோ அந்த லெட்டர் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் தம் பையனை வந்து ஃபார்மிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுவார். அப்புறம் தினமும் ப்ரேயர் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸும் சொல்லுவார். पाठ प्रस्तावना इंट्रोडक्शन टू द लेसन। आजकल आप अपने संदेश प्रियजनों को कैसे भेजते हैं? nowadays நீங்க உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னா டு சம் யுவர் லவ்ட் ஒன்ஸ், உங்க அன்பானவங்களுக்கு யாருக்காவது மெசேஜ் அனுப்புனா how do you send? like we send by messaging, right? ஃபோன்லேயே நம்ம மொபைல் ஃபோன்லேயே மெசேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இமெயில், அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல. आज से लगभग 20 to 25 years पूर्व संदेश कैसे भेजे जाते थे? இப்பத்துல இருந்து 20 to 25 years பிஃபோர் மெசேஜ்லாம் எப்படி அனுப்பிட்டு இருந்தாங்க? அப்போல்லாம் இந்த மொபைல் அதெல்லாம் கண்டுபிடிக்கல, இன்டர்நெட்லாம் கிடையாது. ஸோ தே யூஸ் டு சென்ட் பை லெட்டர் ஒன்லி. கம்யூனிகேஷன் வந்து ஒன்லி லெட்டர் தான். प्रस्तुत पत्र राष्ट्रपिता महात्मा गांधी द्वारा अपने ज्येष्ठ पुत्र मणिलाल को जेल से लिखा गया है. இந்த கிவன் லெட்டர் இங்க கொடுக்கப்பட்டுள்ள லெட்டர் வந்து நம்மளுடைய தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் தன்னுடைய எல்டர் சன் மணிலாலுக்கு ஜெயிலில் இருக்கும் போது எழுதின லெட்டர். ஆக்சுவலா காந்திஜிக்கு மொத்தம் 4 சன்ஸ். இவர் மணிலால்ங்கிறவர் செகண்ட் சன். एक पिता अपने पुत्र की नैतिक एवं व्यवहारिक उन्नति के लिए कितना प्रयत्नशील होता है, इसकी एक झांकी इस पत्र से प्राप्त होती है. ஒரு தந்தை வந்து தன்னுடைய பையனோட மாரல் அண்ட் ப்ராக்டிக்கல் ப்ராக்ரஸ்க்காக, முன்னேற்றத்துக்காக எப்படியெல்லாம் பிரயத்தனம் பண்றாங்க, ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறதோட ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த லெட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காந்தியடிகள் வந்து பிரிட்டோரியா ஜெயிலில், அது வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜெயிலு. ஸோ அங்கே வந்து போராட்டம் பண்ணதுனால அங்கே வந்து இனவெறி எல்லாம் கொடுமையெல்லாம் நடந்தது. ஸோ அவர் வந்து அங்கே போராட்டம் பண்ணும்போது பிரிட்டோரியா ஜெயிலில் அடைச்சிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. ஸோ இதெல்லாம் திஸ் ஹேப்பன்ட் பிஃபோர் கம்மிங் டு இந்தியா. ஸோ அங்கே இருக்கும் போது, அந்த ஜெயிலில் இருக்கும் போது எழுதின லெட்டர் இது. ஸோ ஃப்ரம் இது प्रिटोरिया जेल, डेट வந்து 25th मार्च 1909. प्रिय पुत्र, डियर सन, प्रति मास एक पत्र लिखने और एक पत्र प्राप्त करने का अधिकार मुझे यहाँ मिला है. एवरी मंथ ஒரு லெட்டர் எழுதுறதுக்கும் ஒரு லெட்டர் ரிசீவ் பண்றதுக்கும் எனக்கு இங்க ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க. I have got rights. अब मैं पत्र लिखूं किसे? இப்ப நான் யாருக்கு லெட்டர் எழுதுறது? मिस्टर रीच का, मिस्टर पोलक का, और तुम्हारा ख्याल मुझे बारी बारी से आया. இப்போ யாருக்கு அனுப்புறது? மிஸ்டர் ரீச், மிஸ்டர் போலாக், இவங்க ரெண்டு பேரும் காந்திஜியோட சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு எழுதவா, இல்லைன்னா உன்னுடைய தாட்ஸ், உன்னை பற்றிய ஞாபகம் தான் எனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தது. लेकिन मैंने तुम्हें ही लिखना पसंद किया क्योंकि पढ़ने के समय तुम्हारा ही ध्यान मुझे बराबर रहता था. ஆனா வந்து நான் உனக்கு தான் லெட்டர் எழுதுறேன். ஏன்னா படிக்கும் போது, அதாவது புக்ஸ் நிறைய படிச்சுட்டு இருக்கும் போது உன்னை பத்தின ஞாபகம் தான் ஈக்குவலா வந்துட்டே இருந்தது. ஸோ அதனால பையனுக்கு தான் அவர் எழுதுறாரு லெட்டர், மோகன்லால் எல்டர்சனுக்கு. मेरे बारे में तुम जरा भी चिंता मत करना, என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. विशेष कुछ कहने का अधिकार मुझे नहीं है. ஏதாவது வேற ஏதாவது ஸ்பெஷலா இங்க எது சொல்றதுக்கு எனக்கு இங்க ரைட்ஸ் கிடையாது. இங்க பத்தின நியூஸ் வந்து வெளியில சொல்றதுக்கு ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அங்க. मैं पूर्ण रूप से शांति से हूँ, நான் வந்து கம்ப்ளீட்டா ஐ எம் பீஸ்ஃபுல், அமைதியா இங்க இருக்கேன். ஆஷா है कि बा अच्छी हो गई होगी. பாங்கிறது கஸ்தூர்பா காந்தி, காந்திஜியோட வைஃப். So I hope that she is becoming all right. ஆக்சுவலா அவருக்கு அந்த ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கஸ்தூரிபா காந்திக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால கேட்கிறாரு, ஐ ஹோப் தட் ஷீ இஸ் ஓகே அப்படின்னு கேட்கிறாரு. मुझे मालूम है कि तुम्हारे कुछ पत्र यहाँ आए हैं लेकिन वे मुझे नहीं दिए गए. I know that நீ எனக்கு நிறைய லெட்டர்ஸ்லாம் அனுப்பியிருக்க,
பட் அதை வந்து எனக்கு இங்க யாருமே கொடுக்கப்படல, அது அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எனக்கு யாருமே கொடுக்கல. फिर भी डिप्टी गवर्नर की उदारता से मुझे मालूम हुआ कि बा का स्वास्थ्य सुधर रहा है. ஆனாலுமே டெப்டி கவர்னர் அவர் கொஞ்சம் கைண்ட் மேன், அவரோட கருணையினால எனக்கு தெரிஞ்சது என்னன்னா கஸ்தூரிபா காந்தி வந்து அவங்களோட ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குங்கிறது அவர் மூலியமா எனக்கு தெரிஞ்சது. क्या वे फिर से चलने फिरने लगी? என்ன அவங்க திரும்ப நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா வைஃப் கஸ்தூரிபா காந்தி? बा और तुम लोग सवेरे दूध के साथ साबुदाना बराबर ले रहे होगे. கஸ்தூரிபா காந்தி நீங்க எல்லா பசங்க எல்லாருமே காலையில பால் குடிக்கும் போது அது கூடவே சாகோ அந்த ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் ஈக்குவலா சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஸோ இட் இஸ் குட் அப்படிங்கிறாரு ஆக்சுவலா, மில்க் வித் சாகோ. और अब कुछ तुम्हारे विषय में कहना चाहूंगा. இப்ப நான் உன்னை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்கு. I would like to tell about something to you. तुम कैसे हो? நீ எப்படி இருக்க? तुम पर जो जिम्मेदारी मैंने डाली है तुम उसके सर्वथा योग्य हो और शौक से उसे निभा रहे होगे. मुझे ऐसी आशा है. நான் உன் மேல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுத்துட்டேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அதுக்கெல்லாம் நீ கம்ப்ளீட்டா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இட். நீ அதுக்கு நிஜமாவே ரொம்ப யோகியமானவன் தான். அதை நீ வந்து விருப்பம் போல உன்னோட விருப்பப்படி ஃபுல்ஃபில்லும் பண்ணிட்டு இருக்க. ஐ ஹோப் தட் யூ ஆர் ஃபுல்ஃபில்லிங் தோஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் கம்ப்ளீட் ஹார்ட். அது முழு மனசோட நீ வந்து ஃபுல்ஃபில் பண்றேன்னு நான் நினைக்கிறேன். मैं यह जानता हूं कि तुम्हें अपनी शिक्षा के प्रति असंतोष है. I know that உனக்கு வந்து உன்னோட எஜுகேஷன் ரிலேட்டடா யூ ஆர் டிஸாட்டிஸ்ஃபைடு. உனக்கு வந்து அதுல சந்தோஷமே இல்லை. உன்னோட படிப்பு ரிலேட்டடா நீ அதுல கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைடா இருக்கன்னு எனக்கு தெரியும். ஜெயில் மே मैंने यहाँ खूब पढ़ा है. இங்க ஜெயில வந்து நான் நிறைய புக்ஸ்லாம் இங்க படிக்கிறேன் நானு. इससे मैं यह समझा हूं कि केवल अक्षर ज्ञान ही शिक्षा नहीं है. ஸோ இங்க படிக்கிற நான் புக்ஸ்ல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒன்லி நம்ம படிப்பின் மூலயமா கிடைக்கிற எஜுகேஷன் மட்டுமே நாலேஜ், ரியல் நாலேஜ் கிடையாது. ஆல்பபெட்ஸ் எழுத்து மூலயமா நமக்கு கிடைக்குது இல்ல, அது மட்டுமே புக்ஸ் வழியா வர்றது மட்டுமே எஜுகேஷன் கிடையாது. सच्ची शिक्षा तो चरित्र निर्माण और कर्तव्य बोध है. ட்ரூ எஜுகேஷன் என்னன்னா ஒருத்தரோட கேரக்டரை பில்ட் பண்றதும், நம்மளுடைய குணம் எப்படி அப்படிங்கறத பில்ட் பண்றதும், அதுக்கப்புறம் நம்மளோட டியூட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும், நம்மளுடைய பொறுப்புகள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் தான் நிஜமான ட்ரூ எஜுகேஷன். यदि यह दृष्टिकोण सही है तो मेरे विचार से तुम सच्ची शिक्षा प्राप्त कर रहे हो. இஃப் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட இந்த அப்ரோச் வந்து கரெக்ட்னா அப்போ என்னுடைய என்னப்படி நீ ட்ரூவான எஜுகேஷன் தான் உனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ आजकल तुम्हें अपनी बीमार माँ की सेवा का अवसर मिला है. இப்ப நவடேஸ் உனக்கு வந்து உன்னுடைய உடம்பு சரியில்லாத அம்மாக்கு சர்வ் பண்றதுக்கு, அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கான டைம் கிடைச்சிருக்கு. रामदास और देवदास को भी तुम संभाल रहे हो. நீ ராம்தாஸும் தேவதாசும் இவங்க ரெண்டு பேரும் யங்கர் சன்ஸ், தம்பிங்க ரெண்டு பேரும். அந்த ரெண்டு தம்பிங்களையுமே நீ நல்லாவே பார்த்துட்டு இருக்க. यदि यह काम तुम अच्छी तरह से और आनंद से करते हो तो तुम्हारी आदि शिक्षा तो इसी के द्वारा पूरी हो जाती है. இஃப் சப்போஸ் இந்த உன்னுடைய வேலை, அதாவது அம்மாவை பார்த்துக்கிறது, தம்பிங்களை பார்த்துக்கிறது, இதெல்லாம் நீ நல்லா பண்ற, அப்புறம் சந்தோஷமா ஃபுல் மனசோட பண்றன்னா அப்போ இட்ஸ் லைக் உன்னோட பாதி எஜுகேஷன் வந்து இது வழியாவே கம்ப்ளீட் ஆனதுக்கு சமம். आमोद प्रमोद एक निश्चित आयु तक ही शोभा देते हैं. மெரி மேக்கிங், ஃபன் அண்ட் ஃப்ராலிக், அதாவது கேளிக்கைகள்லாம் ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். इट गिव्स चार्म फॉर यू. 12 वर्ष की उम्र के बाद बच्चों को जिम्मेदारी और कर्तव्य का भान हो जाना चाहिए. 12 years ஏஜ்க்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டி, அதாவது தனக்கு என்னென்னலாம் பொறுப்பு, கடமை எல்லாம் பத்தின அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும் குழந்தைங்களுக்கு. उन्हें अपने आचार और विचार में सत्य और अहिंसा के प्रयोग की चेष्टा करनी चाहिए. குழந்தைங்க அப்புறம்
தன்னுடைய காண்டக்ட் அதாவது பிஹேவியர்லயும் எண்ணங்கள்லயும் உண்மையும் நான் வயலன்ஸ் அஹிம்சையும் வந்து யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணணும். इसे वे भार समझकर नहीं करे बल्कि एक आनंद का अनुभव करते हुए करे. இந்த மாதிரி இருக்கிறது வந்து அவங்க பர்டன் நினைச்சிட்டு செய்யக்கூடாது. ரதர் தே ஷுட் திங்க் இட் ஹஸ் ஹாப்பினஸ், அது சந்தோஷமா அவங்க அனுபவிச்சு செய்யணும். यह आनंद कृत्रिम भी नहीं होना चाहिए. இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஹாப்பினஸா கூட இருக்கக்கூடாது. நிஜமாவே சந்தோஷப்படணும், ஆர்டிஃபிஷியலா அந்த சந்தோஷம் இருக்கக்கூடாது. यह सरल और स्वाभाविक होना चाहिए. இது வந்து எளிமையாவும் நேச்சுரலாவும் இருக்கணும், ஆர்டிஃபிஷியலா இருக்கக்கூடாது, நேச்சுரலா இருக்கணும் அப்படிங்கிறாரு. मैं जब तुमसे काफी छोटा था तो मुझे स्वयं अपने पिताजी की सेवा करने में बहुत आनंद मिलता था. நான் வந்து உன்னை விட சின்னதா இருக்கும் போது, சின்ன வயசுல வந்து நானே எனக்கு சுயமாவே வந்து நான் என்னோட அப்பாவுக்கு சேவை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. 12 वर्ष की आयु के बाद आमोद प्रमोद का बहुत ही कम बल्कि नहीं के समान ही अवसर मुझे मिला है. அதுக்கப்புறம் 12 வருஷம்க்கு அப்புறம் 12 இயர்ஸ் ஏஜுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த சந்தோஷம், கேலி ஃபன் அண்ட் ஃப்ராலிக் அந்த மாதிரி மெரி மேக்கிங்ல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்லை. ரதர் அதுக்கு எனக்கு டைமும் கிடைக்கல. ஐ டி நாட் கெட் எனஃப் டைம் ஃபார் மெரி மேக்கிங் 12 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் எனக்கு அப்படின்னு காந்திஜி வந்து இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காரு, ஆமோத் பிரமோத் மெரி மேக்கிங்ல இல்லாம நம்ம சந்தோஷம் அந்த மாதிரி கேளிக்கைகள் ஃபன் அண்ட் ஃப்ராலிக்ல இல்லாம குழந்தைங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களோட டியூட்டியும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுவும் எப்படி ஆர்டிஃபிஷியலா இல்லாம கடமையே அப்படின்னு பண்ணாம முழு மனசா சந்தோஷமா நேச்சுரலா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. संसार में 3 बातें बहुत महत्वपूर्ण हैं. இந்த உலகத்துல 3 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. इनको प्राप्त कर तुम संसार के किसी भी कोने में जाओगे तो अपना निर्वाह कर सकोगे. இந்த 3 விஷயங்களையும் நீ வந்து உனக்கு கிடைச்சதுன்னா, if you obtain these 3 things, then நீ வந்து you can go to any corner of the world and you can manage yourself. ये 3 बातें हैं अपनी आत्मा का, अपने आप का और ईश्वर का सच्चा ज्ञान प्राप्त करना. இந்த 3 விஷயங்கள் என்னது? You should get true knowledge about yourself, உன்னை பத்தி, அப்புறம் உன்னோட சோல், ஆத்மான சோல், அதுக்கப்புறம் கடவுளை பத்தி. இந்த 3 விஷயங்கள் பத்தியும் நீ புரிஞ்சுக்கிட்டனா நீ வந்து இந்த உலகத்துல எங்க போனாலும் நீ சமாளிச்சிடலாம். इसका मतलब यह नहीं कि तुम्हें अक्षर ज्ञान नहीं मिलेगा, वह तो मिलेगा ही. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ உன்னை படிக்க வேணாம்னு நான் சொல்லல. ஐ டோன்ட் டெல் தட் இது வந்து முக்கியம் இல்லை, படிப்பு வந்து முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லல. लेकिन तुम केवल उसी की चिंता करो यह मैं नहीं चाहता. ஆனா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதை பத்தியே வரி பண்ணி கவலைப்படுறது வந்து எனக்கு, நான் அதை விரும்பல. इसके लिए तुम्हारे पास अभी बहुत समय है. அது படிக்கிறதுக்கு இன்னும் உன்கிட்ட நிறைய டைம் இருக்கு. अक्षर ज्ञान तो इसीलिए होता है कि जो कुछ तुम्हें मिला है उसे दूसरों को दे सको. எதுக்கு படிக்கிறதுனா, அது புக்ஸ் வழியா படிக்கிறது, ஸ்கூலுக்கு போய் அந்த மாதிரி அது படிக்கிறது எதுக்குன்னா, வாட் எவர் யூ கெட் டு நோ, உனக்கு கிடைச்ச நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அந்த படிப்பு ஆக்சுவலா. इतना और याद रखना कि अब से हमें गरीबी में रहना है. जस्ट रिमेंबर दैट இப்பத்துல இருந்து நம்ம ஏழ்மை நிலையில தான் இருக்கணும், பாவர்ட்டியில தான் நம்ம இருந்தாக கத்துக்கணும். जितना अधिक मैं विचार करता हूँ उतना ही अधिक मुझे लगता है कि गरीबी में ही सुख है. நான் எவ்வளவு நினைக்கிறேனோ அதை விட ஜாஸ்தியாவே ஐ ஃபீல் தட் ஏழ்மை நிலையில தான் நமக்கு நிஜமான சந்தோஷம் கிடைக்கும். there is happiness in poverty அப்படின்னு நான் நினைக்கிறேன். अमीरी की तुलना में गरीबी अधिक सुखद है. happiness வந்து if you think it's more in poverty than in compared to richness. அது பணக்காரங்களா இருக்கிறத விட ஏழ்மை நிலையில தான் நிஜமாவே சந்தோஷம் இருக்குது. खेत में घास निराने और गड्ढे खोदने में पूरा समय देना.
நெக்ஸ்ட் வந்து காந்திஜி தன்னோட பையனுக்கு வந்து ஃபார்மிங்ல வந்து என்னென்னலாம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. வயல்ல வந்து புல்லெல்லாம் பிடுங்கிறது, அதுக்கப்புறம் இந்த குழியெல்லாம் தோண்டுறது தண்ணி போகிறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல் டைம் அது நல்ல கவனம் செலுத்து. भविष्य में हमें अपना जीवन निर्वाह इसी से करना है. फ्यूचरला நம்ம livelihood depends on this अदर फार्मिंग. मेरी इच्छा है कि अपने परिवार में तुम एक योग्य किसान बनो. ஐ ரியலி விஷ் தட் நம்ம ஃபேமிலியில நீ வந்து ஒரு நல்ல ஃபார்மர், நல்ல விவசாயி ஆக வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். सभी औजारों को सदा साफ और सुव्यवस्थित रखना. எல்லா டூல்ஸ், அதாவது ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாம் எப்பவுமே கிளீனாவும் வெல் ஆர்கனைஸ்டாவும் வச்சுக்கோ. अक्षर ज्ञान में गणित और संस्कृत पर पूरा ध्यान देना. ஸோ படிக்கிறதுல மேக்ஸுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் ஃபுல் अटेंशन கொடு, फुल गवनम கொடு. भविष्य में संस्कृत तुम्हारे लिए बहुत उपयोगी सिद्ध होगी. In future, Sanskrit will be useful, will prove to be a very useful one for you. ये दोनों विषय बड़ी उम्र में सीखना कठिन है. இந்த ரெண்டு விஷயமும் அதாவது சான்ஸ்கிரிட்டும் மேக்ஸும் ஓல்ட் ஏஜ் ஆன பிறகு கத்துக்கிறது, வயசான பிறகு கத்துக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். संगीत में भी बराबर रुचि रखना. सो म्यूजिकलियों इक्वला इंटरेस्ट वचको. हिंदी, गुजराती और अंग्रेजी के चुने हुए भजनों एवं कविताओं का एक संग्रह तैयार करना चाहिए. ஹிந்தி, குஜராத்தி அண்ட் இங்கிலீஷ்ல வந்து போயம்ஸ், பஜன்ஸ் எல்லாம் ஒரு கலெக்ஷன் மாதிரி அதை ரெடி பண்ணு, அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. वर्ष के अंत में तुम्हें अपना यह संग्रह बहुत मूल्यवान प्रतीत होगा. at the end of the year in the collection of poems and bhajans இதெல்லாம் உனக்கு வந்து it will be very useful for you. काम की अधिकता से मनुष्य को घबराना नहीं चाहिए और ना ही यह सोचना चाहिए कि यह कैसे होगा और पहले क्या करूं. வேலை நிறைய ஆயிடுச்சுன்னா எப்பவுமே மனுஷங்க வந்து பயப்படக்கூடாது. அண்ட் எப்பவுமே நினைக்க கூடாது எதை ஃபர்ஸ்ட் பண்றது, எப்படி பண்றது, ஹவ் வில் திஸ் ஹேப்பன், எப்படிதான் இந்த வேலையை செய்யறது, எதை ஃபர்ஸ்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பயப்படக்கூடாது. शांत चित्त से विचार पूर्वक तुमने यदि सभी सद्गुणों को प्राप्त करने की चेष्टा की तो वे तुम्हारे लिए बहुत उपयोगी और मूल्यवान प्रमाणित होंगे. காம் மைண்ட், அதாவது அமைதியான மைண்டோட தாட்ஃபுல்லி நல்லா யோசிச்சு சிந்தித்து செயல்பட்டு நீ அப்ப வந்து எல்லா நல்ல குணங்களையும் உனக்கு கிடைக்கப்பட்ட ட்ரை பண்ணனா அப்ப அது வந்து உனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாவும் வேல்யூபிளாவும் இருக்கும். तुमसे मुझे यह भी आशा है कि घर के लिए जो भी तुम खर्च करते हो उसका पैसे पैसे का हिसाब रखते हो. I will also like hope that நான் நினைக்கிறேன் நீ வந்து வீட்டுக்காக என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்றியோ, செலவு பண்றியோ அது வந்து ஒவ்வொரு பைசாவுக்கும் நீ அக்கவுண்ட் வந்து மெயின்டைன் பண்ணு. मुझे यह भी आशा है कि तुम रोज शाम को नियम पूर्वक प्रार्थना करते होगे और रविवार को श्री वेस्ट के यहाँ भी प्रार्थना में जाते होगे. ஐ ஹோப் தட் நீ டெய்லி ஈவினிங் வந்து ரெகுலரா ப்ரேயர் பண்றன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சண்டே ஸ்ரீ வெஸ்ட் அந்த இடத்துக்கு போய் அங்கேயும் ப்ரேயர்ல நீ போறேன்னு நான் நினைக்கிறேன். सूर्योदय से पहले उठकर प्रार्थना करना बहुत ही अच्छा है. சன்ரைஸ் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு ப்ரேயர் பண்றது இட்ஸ் வெரி குட். प्रयत्नपूर्वक एक निश्चित समय पर ही प्रार्थना करनी चाहिए. ட்ரை பண்ணி ஒரு ஃபிக்ஸட் டைம்ல தான் ப்ரேயர் பண்ணணும். யூ ஷுட் ஆல்வேஸ் டூ ப்ரேயர் ஆன் எ ஃபிக்ஸட் டைம், குறிப்பிட்ட டைம்ல தான் தினமும் பண்ணணும். यह नियमितता आगे चलकर जीवन में बहुत सहायक सिद्ध होगी. இந்த ரெகுலாரிட்டி வந்து இந்த மாதிரி ஃபர்தரா லைஃப்ல வந்து உனக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அதாவது டைம் கீப் அப் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். इस पत्र को पढ़कर अच्छी तरह समझ लेने के बाद मुझे जवाब देना. இந்த கடிதத்தை நல்லா படிச்சுட்டு தரவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆன்சர் எழுது. ஜவாப் ஜித்னா லம்பா சாஹோ உத்னா லிख सकते हो. ஆன்சர் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவ்வளவு தூரம் அவ்வளவு பெருசா நீ எழுதலாம். யூ கேன் ரைட் இட் as long as you would want to write. अंत में मैं अपने प्रेम सहित यह पत्र समाप्त करता हूँ. Finally, I end this letter with lots of love.
तुम्हारा पिता मोहनदास, उन्नुடைய தந்தை मोहनदास। सारांश, समरी ऑफ द लेसन। यह पत्र महात्मा गांधी द्वारा प्रिटोरिया जेल से अपने पुत्र मणिलाल को लिखा गया था। இந்த லெட்டர் வந்து மகாத்மா காந்தி ஜெயில பிரிட்டோரியா ஜெயில இருக்கும்போது தன்னுடைய பையனுக்கு மணிலாலுக்கு எழுதின லெட்டர்। एक पिता अपने पुत्र की नैतिक एवं व्यवहारिक उन्नति के लिए कितना प्रयत्नशील होता है, इसकी एक झांकी इस पत्र से प्राप्त होती है। ஒரு தந்தை வந்து தன்னுடைய பையனுக்கான மாரல் அண்ட் பிராக்டிக்கல் ப்ராக்ரஸ் முன்னேற்றத்துக்கு எவ்வளவு வந்து ட்ரை பண்றாரு தன்னுடைய பையனோட முன்னேற்றத்துக்காக அப்படிங்கிறத இந்த லெட்டர் வந்து இட் கிவ்ஸ் எ கிளிம்ஸ், ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம்। गांधी जी के जेल जाने के समय बा संभवतः बीमार थी। காந்திஜி வந்து ஜெயில் போன டைம்ல கஸ்தூரிபா காந்தி அவங்க வைஃப் வந்து she would have possibly be sick, அவங்க உடம்பு சரியில்லாம இருந்தாங்க। पिता ने पुत्र को अपनी बीमार माँ की मन से सेवा करने को कहा। ஸோ அப்பா வந்து தன்னுடைய பையன்கிட்ட அம்மாவை உடம்பு சரியில்லாத அம்மாவை மனசார வந்து சேவை செய்யறதுக்கு சொன்னாங்க, அட்வைஸ் பண்ணாரு இந்த லெட்டர்ல। परिवार की पूरी जिम्मेदारी भली प्रकार निर्वाह करने की जिम्मेदारी भी सौंपी। ஃபேமிலியோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள் எல்லாம் நல்ல ஃபுல்லா வந்து ஒழுங்கா ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பையும் பையனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாரு, ஒப்படைச்சாரு। खेती बाड़ी का ध्यान रखने और सुबह शाम की प्रार्थना नियमितता से करने की सलाह दी। அப்புறம் வயலெல்லாம் ஃபீல்டெல்லாம் கார்டன் இதெல்லாம் நல்லா ஒழுங்கா பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் மார்னிங் ஈவினிங் ப்ரேயர்லாம் ரெகுலரா டைம் கீப் அப் பண்ணி பண்ணணுங்கிற அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு இந்த லெசன்ல। இந்த கடிதத்துல நம்ம இதெல்லாம் பார்த்தோம்। தேங்க்யூ।